எல்லாருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு மாமனிதராகவும் ஒரு பயங்கரமான நண்பராகவும். ஆக்சுவலாக முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் நடந்தது வந்து குக்கு படத்துக்கு தான். புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடியோவில். அப்போ வந்து இந்த ஸ்டூடியோ மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டில் நாங்கள் ஏணிலாம் ஏறி தான் மேலே போனோம் ஸ்டூடியோவுக்கு. படியெலாம் கட்டலை. நான் ஒரு வாட்டி அவரை ஸ்டூடியோவிலே வச்சு பூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தூங்கியிருந்தார். அது ஞாபகம் வந்தது எனக்கு இப்போ சொல்லணும்னு சொல்லி. ரொம்ப சாரி ராஜமுருகன் அவர்களே, நான் உங்களை ஒரு நாள் தண்ணி இல்லாமல் காக்க வச்சிட்டேன். அதை பற்றி வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட அவர் பண்ணல. சார் என்னை எப்படியே எங்கேயும் காப்பாற்றிங்க சார்னு காலைல சிரிச்சுட்டே கால் பண்ணார். அதுதான் ராஜமுருகனுடைய அவருடைய கொடுக்குற அன்பும் மரியாதையும் எல்லாருக்குமே. ஸோ அவரோட படத்தில் திருப்பி இணைந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி யுகபாரதி அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இசை வந்து குக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ராஜமுருகன் அவர்களோட அவர் ஜோக்கர் அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பை பண்ணார். ஷான்ரால்டன் சூப்பராக மியூசிக் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த மியூசிக்கோட ரிசப்ஷன், நேஷ்னல் அவார்டு கிடச்சது சிங்கருக்கு, எல்லாமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் வரும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் மரியாதையும் எனக்கு வந்து பொறுப்பு அதிகமாகவும் மரியாதை அதே அளவுலேயும் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஜிப்சி அப்படின்னு பேர் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனி ஆர்டிஸ்ட், எந்த கலைஞனாக இருந்தாலும் அவர் ஒரு ஜிப்சியாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பல விதமான ப்ரெஷர்ஸ் இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் தான் நம்ம இருக்கணுன்ற சில வரமுறைகள் இருக்குது. அது சில வரமுறைகள் தேவையும் கூட நம்ம ஒரு சொசைட்டியாக வாழ்கிறதுக்கு. பட் அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக அப்படியே எங்கேயாவது நம்ம வண்டியில் போகும்போது எதையாவது பார்த்துட்டு எதுவுமே யோசிக்காமல் போவோம். அந்த மாதிரி ஒரு நிலை எப்பயாவது வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். எனக்கு வந்து அந்த நிலையை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அள்ளி கொடுத்த இந்த ஃபுல் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அம்பேத்குமார் சாருக்கு வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி வரப்போகுது, இனிமேல் அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் எந்த விதமான ப்ரெஷருமே பண்ணல. அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வந்து என்னுடைய பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் நிறைய பேர், 200-300 பேருக்கு மேலே வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நாடாக ட்ராவல் பண்ணேன் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கும் பல இசை கலைஞர்களை சந்திக்கிறதுக்கும். எந்த மாதிரி இசையை அவங்க ரசிக்கிறாங்க, எந்த மாதிரி இசையை அவங்க வந்து, ஏன்னா காலங்கள் மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி எப்படி இசை வந்து வடிவங்கள் எப்படி மாறி இருக்குன்றதை வந்து நாங்கள் கற்றுக்கிறதுக்கும் நான் நிறைய நாடுகள் ட்ராவல் பண்ணேன். அவ்வளோவையும் வந்து பொறுத்திருந்து, இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அந்த தேசாந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து நான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற ஆசை வரும். முதல்ல ஒன்று பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. அது நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமாக நமக்கு மட்டும் இருக்கும். அப்புறம் யாருக்கும் காட்டுறதுக்கே ரொம்ப வைக்கப்படுவோம். அது ஒரு மியூசிஷியனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பட் அது காமிக்கவே நம்ம ரொம்ப ஷையாக இருப்போம். இந்த தேசாந்திரின்றது என்னுடைய முதல்ல நான் கம்போஸ் பண்ண பாட்டு. அதுதான் அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இதுவாக வரும். அதை தான் வந்து பாடலாக்கணும். அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு நான் அதை ரொம்ப மொக்கையாக நினச்சிட்டு இருந்தேன். அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்து மரியாதை பண்ணி இது நல்லா தாங்க இருக்குது, இதை பாட்டாக்குங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டினது ராஜமுருகன் அவர்கள் தான். அதை தாண்டி வந்து ஏகப்பட்ட புது விஷயங்கள், அதாவது நான் ரொம்ப பெருமையாக நினச்ச பல விஷயங்கள் என்னால் இந்த ஜிப்சி படத்தில் என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது. அதில் குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லா விதமான இசை கருவிகள், இசை வடிவங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எப்படியாவது சினிமா வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு கல்ச்சுரல் ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறேன். ஸோ எல்லா விதமான ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். பயங்கரமான கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் பயங்கரமாக ஒரே மேடையில் இருக்கிற ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு நான் ஜட்ஜாக பங்கேற்க எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. கலர்ஸ் தமிழில் சிங்கிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி. அதில் வந்து எல்லா விதமான மக்களும் அதில் இருக்காங்க. அதில் கானா பாடகர்கள் இருக்காங்க, நாட்டுப்புற இசைக்கலைஞர் இருக்காங்க, ஒரு திருநங்கை இருக்காங்க, அப்புறம் கனடாலேருந்து வந்த கனேடியனே இருக்காங்க. ஆண் பெண் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பயங்கரமான இன்க்ளூசிவான ஒரு பெரிய டீம். அவங்க ஃபுல்லாகவே அந்த 30 பேரும் இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கர்நாடக இசை உலகத்திலேருந்து உலகத்தையே ஆட்டி படைச்சு, அது தவிர வந்து எல்லா விதமான கல்ச்சுரல் மக்களுடையும் பழகி
எல்லாருடைய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து மற்றவங்க பிரச்சனைக்காக தான் குரல் கொடுத்து மக்கள் அதுக்காக அவரை வந்து திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவரோட ஸ்டாண்டில் எப்பயுமே நின்ன திரு டிஎம் கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஒரு 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 கிளாசிக்கல் ராகமாக தான் இருக்கணும், இந்த பாட்டு இப்படி இந்த வடிவத்திலாம் இருக்கணும்னு இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு ராக் ஸ்டார் மாதிரி அவர் பாடியிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு வாழும் ஜிப்சியாக நான் பார்க்குற ஒரு ஆக்டர் வந்து ஆக்டர் சித்தார்த் அவர்கள். அவர் இதில் வந்து இந்த தேசாந்திரி பாடலில் அவரும் பாடியிருக்காரு. அவருக்கும் ஜீவா சாருக்கும் நான் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் பார்ப்பேன். அவருடைய லைஃப்க்கும் இந்த படத்தில் ஜீவா சார் வந்து நடிச்சிருந்த இந்த விஷயத்துக்கும் இதை தாண்டி வந்து ரொம்ப அந்த 200 பேரோட பேரையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக சில பேர் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. முதல் முறையாக நான் ஒரு லிஸ்ட்டை பார்த்து படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து திரு அனந்து அவர்கள், சிங்கர். எனக்கு பல பாடல்கள் கண்ணம்மாலேருந்து பல பாடல்கள் பாடியிருக்காரு. பிரதீப் வந்து இதில் 2 பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா கேபா அவர்கள், தபலா வாசிக்கிற கணபதி அவர்கள், அப்புறம் என்னுடைய பணிபுரிந்த திரு ஆர்கே சுந்தர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கிட்டார் வாசிச்ச டெல்ஃபி, அப்புறம் பேஸ் கிட்டாரிஸ்ட் நவீன். இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு பெரிய லாங் லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து உலக இசைக்கும் உலக சினிமாவுக்கும் மிக 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 பெரிய கான்ட்ரிபியூஷன். இதை வந்து நீங்கள் டயர்டாகாமல் இதை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் சிங்கர் தி, என்னுடைய டாட்டர், இதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் அது பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சுஷா, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு ஆள் பற்றி நான் தனியாக பேசணுன்னு இருந்தேன். இந்த படத்தில் வந்து லிரிக்ஸ்ன்னு சொல்லப்போனால் இதில் தீவிர வியாதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எழுதின அறிவு அவர்களே நான் மேடைக்கு கூப்பிட்றேன். அறிவு இருக்காரா? இருக்கு. வாங்க அறிவு, இப்படி வாங்க. ரொம்ப நன்றி அறிவு. இந்த இந்த ஜென்ரேஷனோட இன்ஃபேக்ட் ப்ராபப்ளி இந்த ஜென்ரேஷனோட பெஸ்ட் ரைட்டர் இவராக தான் இருப்பான்னு நான் நம்புகிறேன். இவருடைய இந்த ட்ராக், இவரும் ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண ஆஃப்ரோ அவர்களும் வந்து சேர்ந்து இந்த தீவிர வியாதின்ற பாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த பாடலை கேட்டுட்டு எனக்கு முதல் முறையாக நான் வந்து யூகே லாபி ரோட் ஸ்டுடியோஸில் தான் வந்து இதை மாஸ்டரிங் பண்ணுவேன். அங்கேருந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி பயங்கரமாக இருக்குது, பயங்கர இன்டர்நேஷ்னலாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அறிவு மற்றும் ஆஃப்ரோ. ரொம்ப எனக்கு ஒரு மியூசிஷியனாக வந்து பயங்கரமான சந்தோஷம் கிடைச்ச நாள் அது. நான் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பெருமையாக சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பல ஸ்டுடியோஸில் இதை ரெக்கார்ட் பண்ணோம். கிரிம்சன் அவென்யூ ஸ்டுடியோஸ், ஆக்சுவலாக ரோட்டில் ரெக்கார்ட் பண்ணோம். தேசாந்திரி பாட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் ரோட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். எனக்கு எல்லாம் வண்டி போட்டும் வரட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நயகரா ஃபால்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். உலகம் முழுக்க நாங்கள் வந்து சுற்றி இந்த படத்துடைய வேலைகளை நான் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மனைவி மீனாட்சி அவர்கள், அவங்களும் ரொம்ப இந்த படத்துக்காக நான் எது கேட்டாலும் அது உடனே வந்து ஆர்கனைஸ் பண்ணி பர்சனலாக எனக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்க இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிச்ச டேவிட் ஜோசப் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. பல பேர் இருக்காங்க. நான் தனியாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு அது எப்படி வார்த்தைகளால் சொல்லணும் அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஒருத்தர் பாடியிருக்காரு, ஹரிச்சரன் அவர்கள். மனமெங்கும் மாய ஊஞ்சல்ன்ற பாட்டில் அனந்து அவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அப்புறம் விஷ்ணு அவர்கள் ஃப்ளூட் வாசிக்கலாம். சாரி, இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஃபுல் டீமுக்கும். இதோடைய இசை வந்து நான் பர்சனலாக நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய இசைன்னு மட்டும் பார்க்கல, மக்களுடைய இசையும் அது. நான் போய் பார்த்த மக்களுடைய இசையும் அதில் இருக்குது. எல்லாமே அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஜீவா சார் அண்ட் இந்த ஃபுல் டெக்னிக்கல் குரூ எல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப ஈஸியாக டெக்னிக்கலி ரொம்ப மொக்கையாக ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து உணர்வுன்னு சொல்லி போகும்போது டெக்னிக்கலாக அது வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் கண்டிப்பாக டெக்னிக்கலாக நல்லா இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக வந்து எல்லோரையும் ரீச் பண்ணுன்றதுல நான் ரொம்ப நம்புவேன். அதனால தான் இந்த குவாலிட்டி செக், இது இப்படி இருக்கா, ஸ்டீரியோவில் இருக்கா, மோனோவில் இருக்கா, இந்த மாதிரி கேட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த உணர்வை வந்து பயங்கரமாக எடுத்து சூப்பராக காமிச்சிருக்கிற டிஓபியிலேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் உணர்வோடையும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜமுருகன் அவர்கள் எப்படி இந்த மாதிரி டேலண்ட்டை ஃபைன் பண்ணுறாருன்னு நான் ரொம்ப பயங்கரமாக வியந்திருக்கேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. ஒரு மண்டே அன்னைக்கு காலையில் எல்லாரும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக ஓடி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் ராஜமுருகன் அவர்களுடைய இன்னொரு ஒரு பெரிய படைப்பில் இணையத்துக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிகமா மியூசிக் லேபலுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் எந்த மேடையிலையும் பேச மாட்டேன். தேங்க்யூ.